அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் எழுத்தாளர் பிரகாஷ் அவர்களுக்கும் நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்ற கிரிட்டிக்கல் ரெவல்யூஷனரிஸ் மற்றும் அயோத்திதாச மாணவர்கள் அமைப்பிற்கு நன்றி. பெருமாள் முருகன் சாருடைய இந்த போலிய சிறுகதை தொகுப்பை பற்றி பேசணும்னு பிரகாஷ் கேட்டிருக்காரு. சரி, நமக்கு இது ஒரு அனுபவமா இருக்கும் அப்படிங்கிற முறையில நான் கூட அவ்வளோ கிடையாது, சாதாரண வாசிப்பாளர் தான். ஸோ உங்களுடைய பகிரக்கூடிய ஒரு அனுபவத்துக்காக தான் எனக்கு சரின்னு சொன்னேன். எனக்கு மிகவும் பிடித்தமான இலக்கிய வடிவம் வந்து சிறுகதை. ஏன்னா அது குறைந்த பக்கங்கள்ல ஒரு பெரிய நிறைவை தரக்கூடிய ஒரு வடிவம். அதை விட குறைந்த வார்த்தைகள்ல தரக்கூடியது கவிதை. அது வந்து மறுக்க முடியாது. பல உரைநடை வடிவத்தில் பார்க்கும்போது சிறுகதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கு. ஆனா என்னுடைய பிரச்சனை என்னன்னா, நான் சிறுகதைகளை வாசிக்கும் போது ஒரு சிறுகதை வாசிச்சதுதான் அப்புறம் ஒரு பெரிய கேப் தொடர்ந்து ஒரு தொகுப்பு எடுத்துக்கிட்டாலும் கூட இதயம் எடுத்துக்கிட்டாலும் கூட எனக்கு தொடர்ந்து சிறுகதைகள் வாசிக்கும் போது ரொம்ப ஆயாசம் ஏற்படக்கூடிய ஒரு ஆர்வம். என்னால ஒரு சிறுகதை வாசிச்சேன்னா கேப் இருக்கு, அப்புறம் சாயந்தரம் நைட்டு அடுத்த கதையை வாசிப்பேன். ஸோ இந்த இதில் 11 சிறுகதைகள் இருக்குது. சில பல வேலைகள்னால ஒரு வாரத்துக்கு முன்னாதான் இதை வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை வாசிக்கணும், வாசிச்சு நான் எப்பவுமே எப்படின்னா முதல் தடவை ஃபாஸ்டா வாசிச்சிடுவேன், அப்புறம் ரெண்டாவது ஒரு தடவை மெதுவாக வாசிப்பேன். அதாவது முதல் தடவை மெதுவாக வாசிக்க முடியும், ரெண்டாவது தடவை வாசிக்கும் போது ஃபாஸ்டா வாசிக்கலாம். அதில் நோட்ஸ் எடுக்கலாம், நம்மளுடைய சில குறிப்புகளை எழுதலாம். அப்படிதான் என்னுடைய வழக்கம். ஸோ அதே இடத்துல தான் சரி இது எவ்வளவு நாள் ஆகும் போதோ அப்படின்னு சொல்லி இந்த சிறுகதை தொகுப்பு வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிக்க ஆரம்பிச்சதுன்னா முதல் கதை வாசிச்சேன், ரொம்ப பிரமாதமா இருந்தது. அடுத்த வாசிக்க ஆரம்பிச்சேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு அனுபவம். ஒரு சிறுகதை தொகுப்பு எடுத்துட்டு தொடர்ந்து கதைகளை வாசிக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அந்த சிறுகதை தொகுப்பினுடைய நேர்த்திக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அந்த வகையில பெருமாள் முருகன் சாருடைய அடிமையாயிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து வாசிச்சு உடனோட 13 சிறுகதைகளையும் நான் வாசிச்சேன். அதுக்கப்புறம் திருப்பி வாசிக்க வேண்டிய தேவை கூட ஏற்படுது. என்னுடைய ஞாபகத்தில் இருந்து சும்மா திருப்பி பார்த்து நான் ஒரு 2 பக்கம் எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வச்சுதான் இப்போ உரையாடலாம் இருக்கு. இந்த சிறுகதை தொகுப்பினுடைய சிறப்பு என்னன்னா, இது எல்லாமே வந்து வளர்ப்பு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான உரை சொல்கிறது. இது வந்து பெருமாள் முருகன் சார் வந்து ஒரு தொடராக செஞ்சுட்டு இருக்காரு. இதுல முதல் சிறுகதை தொகுப்பு வந்து 2023 அதுலேயே எல்லாமே வந்து வளர்ப்பு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான ஒரு உரையை சொல்கின்ற தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து அப்படியான ஒரு தொகுப்பு தான். எல்லாமே வளர்ப்பு விலங்குகளுக்கு குறித்த தொகுப்பு தான். 11 கதைகள் இருக்கின்றன. காலத்தோடு பதிப்புகள் வெளியிட்டுள்ளா 2024ஆம் ஆண்டு ஜனவரி தொடங்கி 2025ஆம் ஆண்டு ஜனவரி வரை ஒரு வருஷத்துல பல்வேறு அச்சு மின்னிதழ்கள் வழியான கதைகளுடைய தொகுப்பு. முதல் பதிப்பு டிசம்பர் 24, இரண்டாம் பதிப்பு ஜூலை 25 வெளியிட்டு. 2 பதிப்புகள் வெளியாகுதுனாலே அது வந்து ஒரு சிறந்த அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கேள்வியும் எழுப்ப முடியாது. அதுவே ஒரு சான்று. பெருமாள் முருகன் சார் அவர் வந்து வேளாண் பின்னணியை கொண்ட குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெரிய முடியுது. யார் வந்து வேளாண் குடும்பத்தை சார்ந்தவரோ தமிழ்நாட்டை சார்ந்தவரோ இல்லை. இருந்தாலும் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்த போது
நாங்கள் வந்து இந்த கணபதி பக்கத்தில் சர்க்கார் தோட்டம் ஆசாரிய தோட்டம் அந்த டைம்ல இருக்குது. துணி சூழப்பட்டது நடுவில் ஒரு அந்த காட்டுடைய ஓனர் கவுண்டர் இருப்பார். அவங்க சில பேரை கூட வாடகைக்கு உதவிக்காக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலைகள்ல நான் வந்து கொஞ்ச நாள் இருந்தேன். அதனால இந்த வேளாண் இன்னும் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமானது, பிடித்தமானது, ஒரு நினைவு இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல். அது சார்ந்து எழுதியிருக்க ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி அந்த காலத்துல இவ்வளவு இயந்திரங்கள் இல்லை. வேளாண்மை எல்லாமே வந்து அதிகமாக விலங்குகள் தான். ஸோ உழவோடுவதற்கு ஒரு காளை மாடு தேவைப்படுது. அந்த காளை மாடை இன்னொருக்கு ஒரு பசு தேவைப்படுது. அப்புறம் வந்து காவலுக்குன்னு 1-2 நாயாக ஒவ்வொரு தோட்டத்திலையும். அப்புறம் ஆசாரத்துல எல்லாம் அட்டி போட்டு வச்சிருப்பாங்க. விதை இல்லைன்னா மகசூல் ஆனது எல்லாத்தையும் அட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதில் எதிரிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு 1-2 பூனையாவது வளர்ப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்தஸ்தின் அடையாளமா ஒரு குதிரைவண்டி, அந்த குதிரைவண்டிக்கு 1-2 குதிரைகள் இருக்கு. ஸோ விலங்குகளோட ஒரு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அமைப்பு தான் அந்த காலத்துல வேளாண்மை சூழல் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு சூழல்ல அது பயன்பாடுகிறது வளர்க்கப்படுகின்ற விலங்குகளாக இருந்தால் கூட அவற்றின் மீது ஒரு தனியான ஒரு அன்பு அந்த அவர்களுக்கு உரிமையாளருக்கு அது வந்து பயன் சார்ந்த ஒரு அன்பல்ல, அதையும் தாண்டின ஒரு உணர்வு அவர்களுக்கு. ஆனா இப்ப வந்து காலம் மாறிடுச்சு. விலங்குகள் நம்மளுக்கு பெரிய பயன் சொல்ல முடியாது. சொல்ல போனா நாய் வளர்க்குறாங்க சில பேர். அவங்க வந்து சில பேர் வந்து அது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. இருந்தாலுமே இப்போ வந்து பயன்கள் வளர்ப்பு இல்லை. ஸோ இப்போ வளர்ப்பு பிராணிகள் அதை வளர்ப்பதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது நாம யோசிக்க வேண்டியது. ஸோ அது பற்றின பல்வேறு சித்திரங்கள் வந்து இந்த போன்ற அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு பயணிக்கிறது. இந்த எல்லா கதைகளுமே வந்து பல்வேறு இதழ்கள் இருக்கு. நானும் கூட 2-3 கதைகளை வாசிச்ச ஞாபகம் இருக்கு. ஆனா இது ஒரு தொகுப்பா வாசிக்கிறது வந்து ஒரு வித்தியாசமான சிறுகதை தொகுப்புகளை தொகுப்பாக வாசிக்கிறது. நான் சாதாரண என்ன புக் எக்ஸிபிஷனுக்கு போவேன். ஒரு சிறுகதை தொகுப்பு பார்த்தா 2-3 கதைகள் ஆல்ரெடி வாசிச்ச கதைகள், இந்த மாதிரி இதழ்கள் வந்த கதைகளாக இருக்கும். வாசிச்ச கதையை திருப்பி வேலை கொடுத்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இலவசமாகவே கிடையாது. வரக்கூடிய ஏறக்கூடிய 90% மின்னிதழ்களும் 100% மின்னிதழ்களும், அதே மாதிரி இவருடைய அச்சிதழ்கள் கூட அவங்க வந்து அவங்க இணையப்படத்துக்கு அவங்களுடைய படைப்புகளை எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவங்களுடைய வெளியிடலாம். ஸோ இலவசமா வாசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும், எதுக்கு தொகுப்பா வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. ஆனா இந்த கோடிங்கிற சிறுகதை வாசிக்கும் போது, தொகுத்து வாசிக்கும் போது, ஒரே வகையான கதைகளை ஒன்றாக தொகுத்து வாசிக்கும் போது, ஒரே எழுத்தாளர்களுடைய கதைகளை ஒன்றாக தொகுத்து வாசிக்கும் போது அது ஒரு மிக வித்தியாசமான அனுபவமாக இருக்கு. அதனால நான் அதையெல்லாம் என்ன கேட்டுக்கிறேன், நீங்க ஆல்ரெடி வாசிக்கிறவங்க ஒரு தொகுப்பா வந்தா அதை வாங்கி வாசிச்சு பார்க்கறது ஒரு சிறப்பான அனுபவமா இருக்கும். அதனால நீங்களும் கூட இதையெல்லாம் வாங்கி வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். வாங்கி வாசிச்சு அதை வந்து இன்பம் அடையலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் முதல் ஆச்சரியம் என்னன்னா, இந்த வளர்ப்பு பிராணிகளின் பெயர்கள் ஒரு கதையை எழுத முயற்சி பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு கதையில வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு பேர் வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். என்ன பேர் வைக்கிறா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க பேர் தான் நமக்கு முதல்ல ஞாபகம். அவங்க பேர் வச்சு எழுதி பிரச்சனை ஏற்படாது அப்படின்றது நாம ரொம்ப. ஆனா இதை பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்குலாம் ரொம்ப
சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. கருங்குடி, கோடு, மதி, பீம், சுக்கி, செல்லி, குறுப்பு, இளம், பொங்கி, முனி, குடுக்காட்டி, சுடா, இதுதான் கதையுடைய பேரு. அதெல்லாம் அந்த கதையில வர்ற வளர்ப்பு பிராணிகளுடைய பேரு. இது வேறு பேர், இதுக்கெல்லாம் பெயர் காரணம் இருக்கு. இந்த பெயர் காரணத்துக்கான விளக்கும் கதைகள். அதுதான் இன்னும் சுவாரஸ்யம். அது எவ்வளவு முக்கிய விஷயம் என்னன்னா, இளம் அப்படிங்கிறது ஒரு பூனையுடைய பேர். அப்போ அந்த பூனையினுடைய சொந்தக்காரனா சொல்றாங்க, இதை இழாதான் போடணும். இழான்னு கூட்டா நம்மளோட பிள்ளை பிடிக்காது. புள்ள பேர் வச்சது இழாது அப்படின்னு. அதனால அந்த இழான்னு தான் போடணும், இழான்னு கூட்டக்கூடாது அப்படின்னு அவங்க குறிப்பா சொல்றாங்க. அதனால ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதை சாதாரணமா ரொம்ப மனதோட ஒன்றிய ஒரு வளர்ப்பு பிராணிகளோட ஒரு ஒன்றுதல் இருக்கும்போதுதான் இப்படிதான் இருக்குது. பேர் வைக்கிறது நினைக்கிறேன். அதுக்கு காரணம் சொல்லணும்னா அதை விட நெருக்கம் இருக்கும். அப்ப இந்த வேறுபட வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கும் போது அது மெயினா ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். நம்மளுடைய அன்பை எங்கேயாவது கொட்டணும். அன்பு நெஞ்சுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு தான் நெஞ்சு பாரமாகி வெடிச்சு. அப்ப அந்த அன்பை எங்கேயாவது கொட்டணும். மனிதர்கள் மேல கொட்டலாம், அது நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும். அதனாலதான் நிறைய பேர் மனிதர்கள் மேல அன்பு காட்டுறது. இப்ப பாரம்பரிய பாத்தீங்கன்னா கல்லு, ஓடான், பள்ளி இந்த மாதிரி எல்லாம் வளர்க்குறாங்க. வளர்ப்பு பிராணிகள் கல்ல வளர்க்குறாங்க. என்னென்ன பிரச்சனையே இல்லை. சாப்பாடு போடுறது, வெளிக்கு போகாது, ஒரு பிரச்சனை இல்லை. அது ரொம்ப சேவை. அதே மாதிரி அன்பு காட்டுறதுக்கு நமக்கு ஏதாவது இருக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு அவுட்லெட்டா இந்த விலங்குகள் அமையும். சிலருக்கு அது இயல்பாகவே இந்த விலங்குகளின் மேல ஒரு பற்று, அன்பு, பாசம் இதெல்லாம் இருக்கும். இப்போ அந்த அன்பை சொல்கின்ற ஒரு கதைதான் பூமி. பூமியின் கதை விலங்குக்கும் மனிதனுக்குமான எதிர்பார்ப்புகளுக்கு அன்பு. அதாவது மனிதனுக்கு விலங்கின் மேலான எதிர்பார்ப்புகளுக்கு அன்பு. அதை பற்றி சொல்கின்றது பொங்கிய கதை. ஆனா அந்த கதை நேரடியா கதைக்கு உள்ள போகுது. கதைக்குள்ள வர கதையெல்லாம் பொங்கி. அந்த கதை எப்படி தொடங்குதுன்னா, ஒரு தாத்தா குலதெய்வ சாமிக்கு கெடா நேர்ந்துட்டாரு. அவருக்கு 3 பசங்க 3 பொண்ணு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் குலதெய்வம் போய் கெடா 3 பேருமே விவசாயம் பண்றவங்க, வேளாண் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், வேளாண் தொழில் செய்வர்கள். அப்ப சாயம்னா வீரே எடுக்க முடியாத தொழில் விவசாயம் தானே அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் கூட வீர் எடுக்க முடியாத தொழில் விவசாயம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அது அந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு தான் சூட்சமா தெரியும். ஏன்னா ஒரு ஆள் வேலை வர சொல்லியிருக்கோம். அவரு நாம கூப்பிடணும்னு வரமாட்டாரு. அவருக்கு எப்போ சௌகரியமோ அப்பதான் வருவாரு. அப்போ வரும்போது நாமளும் ஃபீல் பண்ணி நாம அவரை வச்சு வேலை வாங்கி கொடுத்துக்கிட்டா அது வேலை தள்ளி போகும். ஸோ வேளாண்மை நமக்கு தெரியும். அது அந்த பாதத்தை செய்ய வேண்டியது செய்யலைன்னா அது பெரிய நஷ்டம் இருக்கும். அதனால யாரும் இதையும் தள்ளி போட முடியாது. அதனால யாருமே வரமாட்டேங்கிறாங்க குலதெய்வம் போகுது. அப்போ தாத்தா என்ன சொல்றதுன்னா, வெள்ளத்தை ஏறி முடிக்க சமத்துக்கிட்டு போறதுக்குள்ளையாச்சும் கொண்டு வந்துருக்குறா அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆட்டுக்கு அவ்வளவு வயசாயிடுச்சு. அது இன்னொரு ஆட்டு மேல ஏறக்கூடிய அளவுக்கு கூட அதுக்கு தெரிஞ்சிருக்காது போல இருக்கு. அதுக்குள்ளே ஆட்டை கொண்டு வெட்டுகிறா அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து கடைசியில ஒன்னா குலதெய்வ சாமி கோவிலுக்கு போறாங்க. நேர்த்தியான வர்ணனைகள் எல்லாமே அது முக்கிய சொன்னாங்க. உரையாடல்களே இல்லை, எல்லாமே வர்ணனைகள் தான் இருக்கு. அது இப்போ வாசிச்சு பார்க்கும்போது அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு. நான் சில கதைகளை எழுதி கொடுப்பேன். விச்சு
கதை நல்லா விரிச்சா என்ன அப்படின்னு எனக்கு புரிஞ்சதே. இந்த கதை படிக்கும் போதுதான் இந்த விரிச்ச எழுதுறதுன்னா என்னன்னு புரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கதை எப்படி எழுதும், ஒரு பேர் எப்படி எழுதும் அப்படிங்கிறதுக்குலாம் இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இது வந்து மாணவர்களாகிய நீங்கள்லாம் வந்து அவசியம் கண்டிப்பாக இதை வாசிக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன எழுத்துங்கிறது எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டான எழுத்துக்கெல்லாம் வந்து இதை நான் பார்க்குறேன். ஸோ இவங்கெல்லாம் வண்டி கட்டி போகிறாங்க. அப்போ பஸ் எல்லாம் கிடையாது, வண்டி தான். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வண்டியில் போகிறாங்க. அப்போ சார் முக்கியமான விஷயம் சொல்றாரு, வண்டி அடங்க நிற்கும் போது ஒரு வண்டியிலிருந்து இன்னொரு வண்டிக்கு குழந்தைகள் மாறிக்கிறாங்க. அது வந்து நீங்க வச்சுக்கிறீங்களா தெரியல. நாங்க கார்ல போவோம், கார்ல போகும்போது 4 பேர் போவோம், ஒரு கார்ல ஒரு குடும்பம் இருக்கும். ஒரு இடத்துல நிற்கும் போதும் ஒரு காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க இன்னொரு காலத்துல இருக்கிறோம். அது வந்து ஒரு புதுமை அமைப்பு. ஸோ அதை வந்து வண்டியை போகும்போது சொல்றாரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த நேர்மையான அனுபவம் இருக்கணும், அதை உணர்ந்து மனதுக்குள்ள பதிஞ்சு இருக்கணும், அதை சொல்றதுக்கு ஒரு வார்த்தைகள் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்யணும். அதை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே போய் நம்ம கோயிலுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. கோயிலுக்கு போய் சேர்ந்த பிறகு எல்லாம் கடாவட்டத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்போ தூரத்தில் வந்து ரயிலோட சத்தம் கேட்குது. இப்போ ரயில் யாருமே பார்த்தது, ரயில் வந்து தண்டவாளத்தோட பார்த்தது. அப்போ குழந்தைகள்லாம் வந்து ரயிலை பார்க்க போகலாம், ரயிலை பார்க்க போகலான்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கேயே பாருங்க, அது நுட்பமான ஒரு விவரிப்பு அவர் கொடுக்குறாரு. அம்மா அப்பா குழந்தைகளுடைய அம்மா அப்பாக்கள்லாம் அதனால அங்கே எல்லாம் போகாதீங்க, இங்கேயே அப்படின்னு சொல்றாரு. ஆனா தாத்தா என்ன சொல்றாரு, போய் பார்த்துதான் வரப்பேன் அப்படின்னு பாட்டிக்கு கூட சொல்றாரு. போய் வழி சொல்றாரு, இப்படி போங்க, இங்க இவங்க வீடு இருக்கும், ஏதாவது தேவைன்னா அவங்க போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி வழி சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்ப அந்த வழியில போகும்போது பாட்டி சொல்லியிருந்த கதையா சம்பவமா எனக்கு தெரியாத ஒண்ணு, அதுதான் சார் சொல்றாரு. கதையா சம்பவமா எனக்கு தெரியாத ஒண்ணுதான் இந்த பொங்கி அப்படிங்கிற கதை. பொங்கிங்கிறது ஒரு நாள் ஒரு பழையான்னு சொல்ல முடியாது, ஒரு வசதியான வாழ்க்கையில் உள்ள ஒரு விவசாய குடும்பம். அந்த குடும்பத்தில் 4 ஆண்களுக்கு பிறகு ஒரு பெண்ணு பிறந்திருக்காங்க. அவருடைய பேர் வந்து பூவாசரி. பூவாசரிங்கிற பேர் வந்து உங்களுக்கு ஒரு காமனான பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பூவாசரி அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய பேரு. ஒருவேளை அந்த பெண் வந்து தெய்வமா எழுதினது அந்த பேர் வைக்கையா இருக்க அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த பூவாசரிங்கிற பெண் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க, ஒரு தோட்டத்துக்கு, ஒரு பண்ணை வீட்டுக்கு. அப்ப அவங்க ஒரு நாய் வந்து குட்டி போட்டுருக்கு. குட்டி போட்டதுல 2 கழுவுன்னு ஒரு கொட்டை. கொட்டையை யாரும் விரும்ப மாட்டாங்க, கழுவதை தான் விரும்புவாங்க. அதனால அவங்க சொல்லியிருந்தாங்க 2 கழுவனுக்கும் வந்து ஆள் இருக்கு, ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிருக்காங்க, அதனால கொட்டை தான் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பூவாசரிக்கு வந்து ரொம்ப பிடிச்சி வச்சு ஒரு வார்த்தை சார் சொல்றாரு, பூங்குட்டி. பூங்குட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் கேள்விப்பட்டது இதுதான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த பிறந்த உடனேயான அந்த சிறு குழந்தைக்கு வந்து பூங்குட்டி, எவ்வளவு பயங்கரமான பேர், பூ போன்ற குட்டி, பூங்குட்டி. அப்போ அந்த பூங்குட்டியை வந்து பூவாசரி போய் எடுத்துக்கலாம், நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படிங்க. அவர் ஏதாவது சொல்றாங்க, கொட்டை குட்டி ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை வந்து சில காரணங்களுக்காக வளர்ப்பாங்க. சில பேருக்கு கடவுள் நாய் சேராது அப்படிங்கிறதுனால சில பேர் கொட்டக்குட்டியை எடுத்து வளர்ப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அப்படியான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பாப்பா ஆசைப்படுது அப்படின்னு கொட்டக்குட்டியை எடுத்துட்டு வந்துடுறாங்க. பூவாசரியும் இந்த கொட்டக்குட்டியும் 4 மீனும் புது வண்ணமாக வளர்ந்து விஷயம். அதுக்கப்புறம் 2 பேருக்கு பூ பெய்கிறார்.
அப்போ இந்த பொங்கி இங்க இந்த நாயனுக்கு இவ சொல்றா, உபாசினி சொல்றா, ராத்திரியில நீ எங்க போகாத, இங்கே படுத்து அப்படின்னு சொல்றா. ஆனா பொங்கி கேட்க மாட்டேங்க. ராத்திரி ஆனா வேட்டைக்கு போயிடறா. வேட்டைக்கு போனா எலி எலியை வந்து பல்லுபடாம கொண்டது. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எலியை கொண்டு பல்லுபடாம கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து வைக்குது. அதை வந்து அண்ணன்மார்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. அது கூட பல்லு பிடிச்சி விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா பொங்கிக்கு அந்த மாதிரி ஒரு விலங்கை சாப்பிடுறது வந்து விருப்பமா இல்லை. ஏன்னா உபாசனைக்கு ஒரு விலங்கை சாப்பிடுறது விருப்பமா இல்லை. ஏன்னா பெரிய மாதிரி ஒரு விலங்கு தானே அது. அதை போய் யாரையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பிடுறது, வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய முசலை பொங்கி முசலை முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஒரு பல்லு கட்டிருக்குது. ஆனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அண்ணன்மார்களுக்கு தான் அப்படியே கொண்டாடுறாங்க, இன்னைக்கு சில வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த முசலை சாப்பிடுறதுன்னு சாப்பிடுறாங்க. சோ நாம என்ன நினைப்போம், ஓ எல்லாரும் மொசலை சாப்பிட்டு எல்லாரும் இறந்துருவாங்க, உபாசிக்கு படிச்சுக்குவா அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஆழம். சோ அப்ப வந்து இது போனது பொங்கி வெளியே போறாங்க, எங்கன்னா வெளியே போகலாம், காலையில வந்துடும். ஒரு நாள் காலையில பொங்கி வர ஏன் வருது? அதுக்கப்புறம் பொங்கியும் அந்த நாயும் தான், சாரி உபாசனையும் பொங்கியும் தான் இவங்க கும்பிட போன அந்த கோவில தெய்வமா நிற்கிறாங்க அப்படின்னு கதை முடியும். ஏன் அவங்க தெய்வமா இருந்தது எப்படியா அப்படிங்கிறத நீங்க கதையை பிடிச்சு தெரிஞ்சுக்கணும். இது வந்து இப்ப சொன்ன ஒரு 2 பேர மேக்சிமம் வரும். ஆனா இது வந்து 15 பக்கத்துல எழுதியிருக்காரு சார். 15 பக்கத்துக்கு விதிச்சு எழுதி. விதிச்சதுக்கு நான் படிச்சிருக்கேன். முதல்ல சில அது வந்து ஒரு பண்பாடுன்னு சொல்லுவோம், அதை வந்து செய்வாங்க. விதிச்சு எழுதுவாங்க. அது வந்து ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. படிக்க படிக்க நமக்கு தளர்ச்சி தான் இருக்கு. ஆனா சாருடைய கதைகள் விதிச்சு எழுதினால ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப நுட்பமாக, ரொம்ப நுணுக்கமாக தகவல்களை என்னுடைய பார்வையை சொல்லி அழகான மொழியில, அழகான நடையில, வாசிக்க எளிதான நடையில கதைகள் போயிட்டே இருக்கு. வாசிக்க தொடங்கினோம்னா நிறுத்துறதுதான் கஷ்டம். அப்ப இந்த பொங்கிக்கும் உபாசனைக்கும் வந்து ஒரு அன்பு, உபாசனைக்கு பொங்கி மேல ஒரு அன்பு, அதுதான் உலக, அதுதான் உயரிய பண்பு. விலங்குகளை செல்ல பிராணிகளாக வளர்ப்பதற்கான உயரிய பண்பு. அது மட்டும்தான் இருக்கா இந்த உலகுல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த கதை இன்னொரு இதெல்லாம் வரிசையா வருது. நான் நடுவில் தான் சொல்றேன். அதுக்கு அடுத்த கதை வந்து குறுக்குங்கிறது பூனையோட பெண். அது வந்து ஒரு லேடி அத்தை வந்து குறுக்குறை வளர்த்துறாங்க. அத்தை வந்து ரொம்ப தன்மானம் மிக்கவர். தன்மானம்னு சொல்ல முடியுமா, இல்லை அகந்தைன்னு சொல்லணுமான்னு தெரியாது. ஏன்னா பையன் வீட்டுக்கு போவாங்க, விருந்துக்கு போவாங்க, 10 நாள் இருந்துட்டு வரைக்கும் போவாங்க. ஆனா 2 நாள்லயே சண்டை இருக்கும். அது மருமகளுக்கும் அத்தைக்குமா இல்லை மகனுக்கும் அத்தைக்குமான்னு சொல்லுது. சண்டை வந்து உள்ள 2 நாள்ல திரும்பி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு தன்மானம் முக்கிய பெண். அவங்க வந்து குறுக்குறை வளர்த்தாங்க. குறுக்குறை வளர்த்தாருன்னு சொன்னா அவங்க கேரக்டரே மாறி, அவங்க குறுக்குறுக்காக பல மாற்றங்களை செய்கிறாங்க. அவங்க வாழ்க்கை குறுக்குறை சுற்றித்தான் அவங்களுடைய வாழ்க்கையை மாறி குறுக்குறுக்காக தியாகங்களை எழுதுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை ஏதோ தவிர்க்க முடியாம 10 நாள் வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ வந்து குறுக்குறை பார்க்கறதுக்கு தன்னுடைய
மருமகன் செல்வம் மருமகன் பாலம் கிட்ட குறுக்குறை ஒப்படைச்சிட்டு போறாங்க. அப்புறம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் விடக்கூடாது, இங்கே விடக்கூடாது, அப்படி விடக்கூடாது, திறந்த வெளியே ஓடி போயிடும் அப்படின்லாம் சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் போறாங்க. பாலம் வந்து அதுல சில மாற்றங்களை செஞ்சுட்டு போகக்கூடாத எல்லைகளுக்கு வந்து குறுக்குறை அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அத்தை திருப்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்தவங்களுக்கு பார்த்தா அத்தையை கண்டுக்கிறதே இல்லை. என்ன எப்பவுமே நம்ம வரம்பு மீறினா தானே நம்மளுக்கு திருள் இருக்கும். அப்போ அந்த திருள் வந்து குறுக்கு கிடைச்சிருச்சு. அதனால அந்த செல்லத்தின் மீது தான் பற்று கொண்டு, சாரி பாரதியின் மீது தான் பற்று கொண்டு அத்தையை கண்டுகிறது. அப்ப என்ன, அத்தை ஆல்ரெடி ரொம்ப முன்னுணர்வு கொண்டவர். அவளுக்கு வந்து இந்த மாதிரி இன்சல்ட் எல்லாம் பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் கதையினுடைய முடிவு. அதை வந்து நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது என்ன தெரியுங்களா, ஒரு மீளுடைய மனப்பான் இது வந்து வெளிப்படுத்தி நிறைய செய்திகள் படிக்கிறோம். முன்னாள் காதலன் முன்னாள் காதலியை போய் கொலை பண்றான். அந்த மாதிரி கதைகள் எல்லாம் கணவன் மனைவி அந்த மாதிரி கதைகள் நியூஸ் எல்லாம் படிக்கிறோம். அந்த நியூஸுக்கெல்லாம் என்ன காரணம், மீளுடைய மனப்பான்மை, பொசசிவ்னஸ், அதுதான் காரணமா. ஸோ அந்த பொசசிவ்னஸ் வந்து வெளிப்படுகின்ற ஒரு கதை வந்து முன்போம். ஸோ அந்த அப்படியான ஒரு உறவையும் இந்த இதில் சொல்லியிருக்கு. அப்புறம் மிருகங்களுடைய பேர் கூட மனிதர்களுடைய கதையை சொல்கின்ற கதைகள் இருக்கு. அதில் மிருகங்களுக்கு பெரிய ரோடு இருக்கு, மிருகத்தினுடைய பேர் இருக்கு, மனிதர்களுக்கு பற்றின கதை தான். அப்போ சுடா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கதை. இந்த சுடா வந்து தோழர் பிஎம் குறித்த கதை. தோழர் பிஎம் வந்து சின்ன வயசுல அவரும் ஒரு விவசாயத்தை சேர்ந்தவர் தான். அவருடைய நாயுடைய பேர் தான் சுடா. அப்போ தோழர் வந்து சின்ன வயசுலேயே வந்து பெரிய புரட்சியாளர். இருந்தாலும் படிப்பாளையம் தான் அதிகமாக புரட்சியாளராக ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது வேற. அதுக்கப்புறம் அந்த காலத்துல புதுநூல வகுப்பு இருக்கு, பியூசி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பியூசி இருக்கு காலேஜில், ஃபர்ஸ்ட் இயர் வந்து பியூசிக்கு போறாரு. பியூசிக்கு போய் இயக்கத்தின் ஈடுபாடு கொண்டு புரட்சியாளராக மாறி குடும்பத்தை எல்லாம் கவனிக்காம புரட்சியில சேர்க்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னும் 2 வருஷத்துல புரட்சி வந்துரும்ல, அதுக்கப்புறம் குடும்பத்தை கவனிச்சுக்கலாம், அது வரைக்கும் நாம புரட்சிக்காக பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை எல்லாம் விட்டு குழந்தையெல்லாம் பார்த்துருந்தாரு. பட் குடும்பத்தை கவனிக்கிறது அப்படி இருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்ப எழுதப்படுகின்ற ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த புரட்சியினுடைய அடிப்படையை வந்து கருத்து அதுல வந்து உழைக்கும் வர்க்கம், சுழலும் வர்க்கம், 2 வர்க்கத்தினுடையான போராட்டம் தான் புரட்சி. அந்த உழைக்கும் வர்க்கம் வந்து சுழலும் வர்க்கத்தை எதிர்த்து செய்கின்ற செயல்பாடு தான் புரட்சி. அப்போ இந்த வர்க்க ஒற்றுமை அப்படிங்கிறது சாதிக்க பிறந்து கிடக்கின்ற நம்ம சமுதாயத்திலே இது சாத்தியமா கேள்வி இந்த இயக்கத்திலேயே உருவாகி. அப்போ நம்ம தொடர் பிஎம் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அதுல சாதியை நம்மளை பிரிக்க முடியாது, வர்க்க ஒற்றுமை ஏற்படுத்திருந்தா சாதியினால ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு பிஎம் சொல்றாரு. அந்த நம்பிக்கையிலே அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு விருதுக்கு போறாரு. என்னுடைய அக்காவுக்கு ரொம்ப வயசு வித்தியாசம். அக்காவுக்கு ஏற்கனவே அம்மா மாதிரி இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு விருதுக்கு போகும்போது அங்க நாட்டு நடக்குது, ஒரு பெரிய ஆக்டிவிட்டி நடந்துருக்கு. அவங்க வயது இவங்க போறாங்க, கூட இருக்காங்க.
அப்போ வந்து இவர் பார்க்கிறாரு தொழிலாளர்கள் எல்லாரும் தொழிலாளர்கள் தான். அந்த தொழிலாளர்கள் வந்து ஆனா தனித்தனியா பிரிச்சுதான் இவங்க சாப்பிடும் போது ஒரு குழுவா உட்காந்து சொன்னாங்க குழு குழுவா இருக்காங்க, அவங்க குழு குழுவா இருக்காங்க. இவர் வந்து அந்த ஒதுக்கப்பட்டவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய கூட எப்படி இருக்காரு. அதனுடைய பின்விளைவுகள் என்ன? வர்க்க ஒற்றுமை வந்து சாதிய பிளவுகளை சேர்த்து பெரிய புரட்சி வந்துதான் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்ற ஒரு கதை தான் இந்த சுறா என்ற கதை. ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்போ இது எவ்வளவு ஒரு பாத்திரம் அப்படின்னு எவ்வளவு பாத்திரமான ஒரு கேள்வி, ஒரு பாத்திரமான ஒரு கருத்து. அதை வந்து சாதாரண ஒரு கதையில சிம்பிளா சொல்லிட்டு நடப்பா நடக்காதான் அவர் சொல்லுங்க. இதுதான் நடந்தது, நடக்குமா நடக்காதான் அதுதான் சரியான. எதையுமே வந்து ஒரு படைப்பாளர் ஒரு சிறந்த எழுதியாளர் தான் ஒரு முடிவை வந்து இறுதியா வைக்க மாட்டோம். இது நடந்தது, நீங்க பார்த்து முடிக்கணும், அதுதான் சிறந்தது. ஒரு வெளிப்படையா போர்ஸா அடிச்சு சொல்லுவது வந்து சிறந்த கதை. அப்ப அதோட ஒரு காரணமான ஒரு கேள்விக்கு பதில் இந்த கதையில. அதுக்கப்புறம் வந்து தலைவர் கதை போகுது. எனக்கு கூட இந்த பிராணிகள் நடக்கிறதுல ஒரு உடன்பாடு. எனக்கு இந்த பிராணிகளை தொடர்ந்து அதை தூக்குறது கொஞ்சம் சில பேர் வாய்தேவம் இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தா ஒரே அனுபவமா இருக்கு. அப்போ அதெல்லாம் எனக்கு தொடரவே பிடிக்காது. அது வந்து மேல தொட்டினாலே எனக்கு பிடிக்காது. ஆனா எங்க வீட்டுல 2 நாய்க்குட்டி வளர்த்தோம் ஒரே டைம்ல. முதல்ல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தோம். அதை வந்து பூங்குட்டி தான் சின்னதா இருக்கும். குட்டிலேயே எங்கேயோ கம்மி வேலையில வச்சதுன்னு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து எல்லாரும் வீட்டை குட்டிக்கு போயிடுவோம். பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். நாய் மட்டும் வீட்டுல. ஒரு நாய் வளர்ப்பு பிராணியை அது குட்டிய அப்படி விடவே வளர்க்கணும். ஏன்னா நாம எப்படி அன்பு செலுத்துறது கேட்கிறோமோ அது மாதிரி அது அன்பு பெறுவதற்கு எழுது. அதாவது நீங்க அப்படி தனிமையில விட்டுட்டு அதாவே விட்டுட்டு போனீங்கன்னா அதுக்கு டென்ஷனாகி அது வந்து எல்லா சோஃபா கவர் என்னென்ன கிடைக்குது அதை எல்லாம் கடிச்சு தின்னு அது சிக்காச்சு. அப்போ இந்த வாக்கிங் வந்தவங்களுக்கு எல்லாம் கதை வாங்கிட்டு வந்தவங்க அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. நான் தான் அந்த சிக்காத நாய்க்குட்டி எடுத்து அதுக்கு வைத்தியம் வருது. அதை இங்க ராஜா வீதியில நம்ம சாரண்ய வீட்டு பக்கத்துல கால்நடை மருத்துவ அதுக்கு கொண்டு வந்து வைத்தியம் நான் தான் பார்த்து அது செத்து போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி வருகிறாங்க, அதுவும் முடியதான் பெருசா இருக்கலாம். அது பாவம் அது பெருசா வச்சிருக்காங்க. அப்போ அதை வந்து யாரும் வேண்டியது நான் தான் அதை வாக்கிங் கொண்டு வரும். இந்த நாய்கள் எப்படின்னா அதை வந்து அன்போட வளர்க்கணும், சொல்லுக்கு கட்டுப்பட்டு வளர்க்கணும். அப்பதான் வந்து அதை கட்டுப்படுத்தணும். நீங்க வந்து அதை அப்படியே விட்டீங்கன்னா அது விலங்குதான். அப்ப என்னன்னா கூட்டிட்டு போது அதை இழுத்துட்டு ஓடும், நாம பின்னால ஓடும், அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இல்லைன்னு நான் எதை பார்த்தேன். அப்படியான ஒரு பெண்மணி அந்த பெண்மணி என்ன மாதிரி ஒரு பெண்மணி அநேகமா வயசிருக்கோம். பெண் வந்து கல்லூரியில் இருக்கா. கணவர் வந்து அவங்க 2 பேருமே இன்ட்ரெஸ்ட், பெண்ணுக்கும் கணவருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி ஒரு நாய்க்குட்டி வந்து செத்து போச்சு. வயசான 35 வயசுல இருந்து அது ரொம்ப செத்து போயிருக்கு. அதாவது இயற்கையாக அது இறந்து போச்சு. அப்போ வந்து இன்னொரு நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சொல்லி வச்சு நாய்க்குட்டி கொண்டு வரேன்னு சொல்றாரு. அப்போ வந்து வீட்டுல பொண்ணு ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு. கணவர் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்காக 1 மாசம் வெளியூர்ல இருக்கு. அப்போ இந்த அம்மா மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்காங்க. அந்த நாய்க்குட்டியை கொண்டு வராங்க அப்படின்னு பொண்ணு போடுறது ரொம்ப நாள் சொல்லி வச்சு கிடைச்சிருக்கு. இப்போ வேண்டாம்னு சொன்னா கிடைக்காது, அதனால நீங்க வாங்கி வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பூங்குட்டி வருது. பூங்குட்டி வருது உடனே இந்த அம்மாவுக்கு தொடரவே பிடிப்பாது. அந்த பழைய கூண்டு இருக்கு, அதை மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதான் சொல்லிடுறாங்க.
அதுக்குள்ள விட்டுறப்பா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள விட்டுறாரு. விட்ட பிறகு அது அழும், அதுக்கு பால் கொடுக்கணும், அப்புறம் அது வெளிக்கு போனா அதை எடுத்து சுத்தம் பண்ணணும். அதை செஞ்சுதான் 1 மாசம் வரைக்கும் ரொம்ப பார்த்துதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை செய்யறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமா இங்கி அடிக்குது, மழை வர மாதிரி இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் என்ன இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த கதையும் ஒரு சிறப்பான மனிதனுடைய இயல்பு அதை நுட்பமா விவரிச்சு எப்படி அது படிப்படியாக அந்த மனமாற்றம் நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான கதையை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வளரும் விலங்குகள் எஜமானர்களின் உயிரை காப்பது, அது நம்மளுடைய சினிமாவிலே தான் அடிக்கிறாங்க. தன்னுடைய உயிரையை தியாகம் செஞ்சு எஜமானவனுடைய உயிரை காக்கிற கதைகள் தான். அது போன்ற இது தியாகமான காப்பது அந்த மாதிரி ஒரு கதை தான் பெற முடியும். ஆனா அது உச்சகட்டத்தில் தான் அந்த நிகழ்வு நடக்குது. அதுக்கு முன்னால அதுக்கான ஒரு பில்டப், அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதுக்கப்புறம் மதி அப்படிங்கிறது ஒரு அரசு ஊழியரின் வளர்ப்பு தான். அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவருடைய ஆளுமை ரொம்ப சிறப்பா அப்படியே சொல்றாரு. வீட்டுல நீ வெளியில எரி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை அவர் சொல்றாரு. ஆனா அந்த விவரணையின் வாயில அப்படியே கொண்டு வந்தவுடனே அவருடைய முன்னாள் அதிகாரி அவர் தன்னுடைய பையனுக்கு திருமண அழைப்புதல் கொடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதை தொடர்ந்து இவருடைய எதிர்வினை எப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு அப்படியெல்லாம் கதை போயிட்டே இருக்கு. கடைசியில பார்த்தா அந்த அம்மா அவங்க அதிகாரிகளுடைய வைஃப் சொல்றாங்க, ஏங்க நாளைக்கு பேர் மதியாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன விசேஷம் இருக்கு, கதையை பேசி தெரியும், அது பெரிய விசேஷம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி நிறைய சொல்லலாம், நிறைய எழுதி டைம் இல்லை. ஆனா எல்லா கதைகளுமே மிக சிறப்பான கதைகள். தொகுப்பாக வாசிப்பது ஒரு சிறந்த அனுபவம். ஏற்கனவே 1-2 கதைகள் வாசித்திருந்தால் கூட இந்த தொகுப்பை வாசிப்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாசிப்பு தடையாக இருக்கிறது. எனவே அனைவரும் இந்த தொகுப்பை வாசித்து மகிழ்வது